ரிஷபராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வரான். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு சனிக்கும் ஒரு மிகப்பெரிய பந்தம் இருக்குது. மகர ராசி நேயர்களுக்குமே ரிஷபராசிக்காரங்களை பிடிக்கும். கும்பராசி நேயர்களுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரு பிடித்தமான ஒரு அன்பு, என்னை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை நம்முடைய ரிஷபராசிக்கு இந்த 2 ராசி நேருமே பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? சனி பகவான் அங்கே அதிபதியாக வரதுனால. அப்போ சனி பகவான் இவங்க ராசிக்கு 11ல் உட்கார்றார். 11ல் அமர்ந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு தெளிவான மனநிலையை கொடுப்பார். கிட்டத்தட்ட ரிஷபராசிக்காரங்க அவங்க கேட்குற விஷயம் என்னென்னா, ரியாலிட்டியான அன்பு. நான் உன்னை நேசிக்கிறேன், நீ உண்மையாக நேசிக்கிறியா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் இவங்ககிட்ட கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாம்மா நான் உன்னை தான் நேசிக்கிறேன், ஆமாடா உன்னை தவிர யாரையும் நேசிக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே மேம் சொன்ன மாதிரி டூப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய அனுபவப்பட்டாங்க. டேய் நான் எங்கே தோத்தேன் தெரியுமா, நான் உன்னை நம்பினேன், எங்கே தோத்தேன் தெரியுமா, உன் மேலே லவ் வச்சேன். அந்த வார்த்தை தான் இவங்களுக்கு பெரிய மைனஸ். ஆனால் இதுதான் மற்றவங்களுக்கு ப்ளஸ் அப்படிங்கிற விஷயங்கள் நடந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ரிஷபராசிக்காரங்கிட்ட உள்ள என்னென்ன பொருளாதாரம் ப்ளஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வா, போதும், நீ இனிமேல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இவங்களுடைய தன்னம்பிக்கை, இவங்களுடைய மகிழ்ச்சி எல்லாத்தையுமே இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது.